ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்பவே ஈஸியான, முக்கியமாக பேச்சுலர்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 2 வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 உருளைக்கிழங்கு. இது எல்லாமே குழம்புக்கான பொருட்கள். அடுத்து நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். இதையெல்லாம் இப்போது வதக்கி அரைச்சிக்கலாம். இந்த கடாயில் தான் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, கசகசா, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போது நம்ம வதக்குனதை நான் தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா அரைஞ்சிருச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை இது கூட சேர்க்க போகிறோம். சிக்கனை சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கோழி நல்லா வதங்கிருச்சு. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன்.
தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் பொடி ஐட்டம் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஆனியன்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு தடவை உப்பு குடிச்சு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தன்மை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து இதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு குழம்பு அதிகம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இதுக்கு வந்து நான் 4 விசில் தான் விட்டுருக்கேன். 4 விசில்லே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ 4 விசில் வந்துருச்சு. நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட வந்து கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி நாட்டுக்கோழி மசாலா சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான, அதே டைம் ரொம்பவே ஈஸியான மதுரை ஸ்பெஷல் டிஃபன் இட்லி கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களை நான் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய். Thank you.